பார்ப்பா, சமூகம் நம்மளை கீழே போட்டுச்சுன்னு வச்சுக்கேன். நான் ஒத்துக்கலையே. நான் ஒத்துக்கிட்டா தானே. அதான் நீ 10 பாயிண்ட் கொடுக்குறீ எனக்கு. 1 2 3 4 5 எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குது. பாக்ஸிங் பார்த்துருக்கியா? கீழே விழுந்த உடனே ரெஃபரி வந்து சொல்வார் 1 2 3 4 5 10 சொன்னதுக்கு அப்புறம் விழுந்து கிடந்தாதான். விழுவதல்ல வீழ்ச்சி என் குழந்தையை, எழ மறுப்பது தான் வீழ்ச்சி. விழும் பொழுதெல்லாம் எழு. எங்கெல்லாம் விழுறியோ, ஃபெயில் ஆயிட்டியா, உடனே பாஸ் பண்ணு, கிளியர் பண்ணு, உடனே கிளியர் பண்ணு. சேர்த்து வச்சுக்காத, அக்யூமுலேட் பண்ணாத, கிளியர் பண்ணு. என்ன வேணாலும் கலாட்டம் பண்ணு, படிப்பை மட்டும் விட்டுறாத. ஏன் தெரியுமா? உன் கலாட்டா, உன் சிரிப்பு, உன் கேங்கு இதெல்லாம் உன் கூட வராது. உன் சர்டிஃபிகேட் தான் உன் கூட வரும். மானத்தோட வாழணும்னா சர்டிஃபிகேட் முக்கியம், கல்வி முக்கியம். கிராப் தட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹையஸ்ட் லெவல். இங்க பாரு, அம்மா இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படியே இருங்க. உங்களை நான் இப்போ 2வது ரகசியத்தில் ரிலீஸ் பண்ண போறேன். பாம்பு இருக்குல்ல, பாம்பு, இந்த மூங்கில், புல்லாங்குழல், அதனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோயே. கடுமையாக சொல்கிறேன்னா அப்படி தான் சொல்வேன். பாம்பு கொத்தும். அது இந்த ரூமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, இந்த காலேஜுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாம்போட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா கொத்து வாங்கிட்டேன், கடிச்சிருச்சு. அம்மா சொல்ற 2வது ரகசியம், டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். கடிச்சிட்டதுனால ஏறிட்டு இருக்கிற விஷத்தை பத்தி கவலைப்படு, பாம்பு பின்னால ஓடாத. பாம்பு தெரிஞ்சு போச்சு இல்ல? அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து மறுபடியும் கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு. அது பாம்புன்னா பாம்பு. யூ கேனாட் சீக் த ஜஸ்டிஸ் ஃப்ரம் ஸ்னேக்ஸ். ஸ்னேக் இஸ் அ ஸ்னேக். என்ன மேடம் சொல்றீங்க? நான் எப்படி மேடம் நான் வெனமை ட்ரீட் பண்றது? 2வது ரகசியம், பிளாக் த நம்பர். இன்ஸ்டாலேருந்து வெளில வந்துரு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை மாற்றி. நீ எங்கே இருக்கிறங்கிற ட்ரேஸ் கூட கிடைக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், உன்னை கொத்திட்டு போயிட்டாங்கல்ல, இன்னைக்கு சொல்கிறேன், அம்மா சொல்கிறேன், மனசில் வச்சுக்கோ. யார் கொத்திட்டு போனாலும் அவர்களை பற்றி கவலைப்படாமல் அவர்களால் நீ அடைந்த பாதிப்பை மட்டும் சரி செய்து கொண்டே வா. ஒரு நாள் வரும், இவளை போய் மிஸ் பண்ணிட்டோமேடா என்று உட்கார்ந்து அழற அளவுக்கு நீ அவர்களை நிறுத்துவாய். இது உனக்கு வந்து சேரும். யார் உன்னை பாதிப்பு தந்தார்களோ அவர்களுக்கு முன்னால் அழுது புலம்பாதே. ஏன் தெரியுமா? அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு நீ தருகின்ற பதில். காட்டு, வாழ்ந்து காட்டுங்கிற. நான் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை, நான் என்னுடைய பாரதியாருடைய பாடல்ல ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்வேன். நான் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க யாருன்னா உடனே கூகுள்ல தேடுற. சொல்லட்டுமா? உலகத்திலே பேரழகிய நான் சொல்றேன். இன்னைக்கு நீ போய் வீட்டில் உன் வயதில் இருக்கக்கூடிய உன் அம்மாவின் போட்டோவை எடுத்துப்பார், பாரு. அவளை விட ஒரு பேரழகியை உன்னால் பார்த்து விடவே முடியாது. கடவுள் மடியில் கொடுத்திருக்கிறார், உன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறாள். உன் தகப்பன் உனக்கு கிடைத்திருக்கிறான். நான் சொல்றேங்க, எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தெரியுமா இந்த காலேஜில் படிக்கிறது? சாதாரணமான விஷயமா இந்த காலேஜில் படிக்கிறது? இந்த உனக்குன்னு ஒரு சீட் இருக்கு, உனக்குன்னு லெட்ஜரில் உனக்குன்னு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு, உனக்குன்னு டிகிரி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சாதாரணமான விஷயமா அது? யாருக்கு கிடைத்தது அது? ஹேவ் தேங்க்ஃபுல்னஸ். நிதானமாக நான் சொல்கிறேன். 2வது ரகசியம் இப்போ வரப்போகுது. 2வது ரகசியத்தை மனசில் இருத்திக்கோ. அம்மா சொன்ன முதல் ரகசியம் என்ன? என்ன நடந்தாலும் இப்போ கிளாஸில் போகிறல்ல, நீ கிளாஸில் ஏதாவது உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ. ஏன் 2 காரணத்துக்காக புரியாது. ஒன்று டீச்சரினுடைய இன்எஃபிஷியன்சி, அப்போ புரியாது. இன்னொன்று என்னென்னா டீச்சர் எஃபிஷியண்ட்டாக தான் இருப்பாங்க, உன் கவனக்குறைவு. இந்த 2 தான் காரணம். இந்த 2த்தில் எதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்னா ஜெயிச்சிருவேன். புரியுதா? +2 பாஸ் பண்ணிட்ட, டிகிரி வாங்க மாட்டியா என்ன? அவ்வளோ கஷ்டம் தெரியுமா +2? என்ன மாதிரி பயமுறுத்தினாங்க அம்மாடி. அதை விட கஷ்டம் 10th. அது 10th டக்குன்னு +2 போயிடலான்னு பார்த்தா +1 வேற போர்டு எக்ஸாமாக மாற்றி விட்டாங்க.
10th கடந்தோம், +1 கடந்தோம், +2 கடந்தோம், டிகிரி கடக்க மாட்டோமா? கடந்துடலாம். இப்போவே அலர்ட் ஆகிடு. உனக்கு அம்மா ஒரு ஆசையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஃபஸ்ட் கிளாஸில் கான்வெகேஷன் இருக்கும்ல, அன்றைக்கி வந்து அந்த ஹேட் போட்டுட்டு அந்த கான்வெகேஷன் வாங்கிடு. ஏன் தெரியுமா? பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, உன்னுடைய ஆரம்பம் அற்பமானதாக இருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கட்டும். Finish the goal. Touch the height. யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல உயரம் தொடுவது. குழந்தையே, உன் உயரத்தின் எல்லையை தொடுவது தான் சிகரம் தொடுவது. நீ உன் உயரத்தின் எல்லையை தொட்டுவிடு, யாரோ ஒருவர் சிகரத்தை தொடாத. எனக்கு என்ன தெரியுமா குழந்தைகளே, நான் வந்து கூட்டத்துக்கு பேசுகிறவ இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறவ. ப்ளீஸ் டூ கனெக்ட் வித் மீ. என்னோட கனெக்டடாக இருந்துட்டேன்னு வச்சுக்கோயே, இந்த மூங்கில்